ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குட் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா செட்டிநாட் ஸ்டைலில் சிக்கன் குழம்பு தான் பார்க்க போறோம். அது ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், எல்லாருக்குமே பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஸ்டவ் இன்னும் ஆன் பண்ணல. 2 டீஸ்பூன் முழு தனியா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் முழு நல்ல மிளகு, ஒரு அன்னாசி பூ, 3 சின்ன துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கசகசா, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், பாதி கைப்பிடி கருவேப்பிலை. இந்த செட்டிநாட்டு ஸ்டைலுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிடணும். 3 காஞ்ச மிளகாய். இது நல்லா காரம் அதிகமாக இருக்கிறதுனால நான் 3 தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த கருவேப்பிலை நல்லா முறுமுறுன்னு வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வறுக்கணும். நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க. ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 கப் தேங்காய், ஒரு வெங்காயத்துல பாதியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர வரைக்குமே நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இன்னைக்கு நம்ம குக்கர்ல தான் பண்ண போறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. 3 டீஸ்பூன் எண்ணெய், நீங்க எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பொடிச்சு வச்சிருந்த மசாலா பவுடரை இதுல சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாவே சேர்த்துடலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சிடும். மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டியா கட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் 2 தக்காளியையும் குட்டியா கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் சாஃப்டா இருக்கு. இதுல 2 டேபிள் ஸ்பூன் பிடிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை ஸ்மெல் போக வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாமே சேர்த்து லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. கையில எல்லாம் வச்சா மசாலா கருகிடும். நான் 1/2 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துடலாம். சிக்கனுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அஞ்சு விசில் வந்துடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்டையும் சேர்த்துக்கலாம். 2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 கப்பு தண்ணி சேர்க்கும் போது குழம்பு கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கும். ஃபர்ஸ்டே சிக்கனுக்கு உப்பு சேர்த்துருந்தோம். நம்ம தேங்காய் சேர்த்துருக்கனால உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கீரையும் கட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைம்ல நம்ம குக்கரை மூடிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ குழம்பு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். சீக்கிரமாவும் ரெடி ஆயிடும். ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறம் உடனேயே ஓபன் பண்ணிடாதீங்க. 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணிக்கோங்க. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு கமகமன் மணத்தோட செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசைக்கெல்லாம் செம காம்பினேஷனா இருக்கும். இந்த மெத்தட்ல நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.